Hi all, small change, big difference. இந்த கொலு நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு வெரி பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் இன் ஹோம் ஃப்ரண்ட். நான் ஆல்ரெடி ஒரு கொலுவோட வீடியோ நேற்றுக்கு போட்டிருக்கேன். அவங்க வீட்டில் நான் போனோன்னே எனக்கு ரொம்ப சேர்ஃபுல்லாக இருந்தது. தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ஜாய், mirth there, cheerfulness. அண்ட் ரெண்டு சின்ன யங் அடல்ட் பாய்ஸ் சேர்ந்து இது பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா படிக்கிறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க, இதுவும் செய்கிறாங்கங்கும் போது இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து இந்த கொலுங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட்டு. நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் வீட்டில், இந்த பண்டிகை கொண்டாடுறது, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சான்ஸ் டு எக்ஸிபிட் யுவர் க்ரியேட்டிவிட்டி. பாடுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு 2 லைன் பாடும்போது ஆஹா எனக்கு கூட பாட தெரியுமா அப்படின்னு திங்கிங் வருது, ரைட்? ஸோ அதெல்லாம் கோலம் போடுறது, ரங்கோலி, கொலு அழகாக வைக்கிறது, இதெல்லாம் சான்சஸ் டு எக்ஸிபிட் யுவர் ஐடியாஸ், யுவர் ஒண்டர்ஃபுல் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டியெல்லாம் அங்கே கொண்டு வரோம். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி ஒரு சித்ரா அன்னம் பண்ணலாம் அடிஷ்னலாக அப்படின்ட்டு நெல்லிக்காய் சாதம் பண்ண போகிறேன். நெல்லிக்காவை நல்லா துருவி அதோட கேரட்டையும் துருவி போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, 2 மிளகா வத்தல், கடலைப்பருப்பு வறுத்து தனியாக ஆட் பண்ணி வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி, தேங்காய் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப கொஞ்சம் பெரியவங்களுக்கெலாம் கொடுக்க முடியலன்ட்டு. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதமாக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், கலந்த சாதம், ரைட்? ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி நைஸ் பாசிட்டிவ் திங். டெய்லி சாப்பிட்ற அதே சாம்பார், ரசம், மோர் குழம்பு, பிட்டலை, கூட்டு, கறியோட இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் நம்ம கொடுக்குறோம். ஒரு சுண்டல் பண்ணுவோம், இல்லை ஒரு பாயசம் பண்ணுவோம். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்போம். எந்த பாயசம் உனக்கு பிடிக்கும்னு கேட்போம். இதெல்லாம் வந்து ஹோம் ஃப்ரண்ட்டில், ரைட்? இதே கார்ப்பரேட்டில் பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா போன வாட்டி நான் சொன்னேன், ரொம்ப ஓவரான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இட் வில் மேக் யூ லூஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஜாப், ரைட்? ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் எப்படி அதை பாசிட்டிவாக பண்ணலாம். நாய்ஸ் இஸ் அ பொல்யூஷன் தான். இப்போது கார்ப்பரேட்டில் வந்து டீமில் ஒருத்தருக்கு பர்த்டேங்கிறதுக்காக எல்லாரும் எழுந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு கையை தட்டி பெருசாக பாடினா அது இட் பிகம்ஸ் அ டிஸ்ட்ராக்ஷன் டு அதர்ஸ், இந்த நெய்பரிங் டீம்ஸ். அதே வேறு மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலை முன்னாடியே நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு குட்டி கான்ஃபரன்ஸ் ஹால் புக் பண்ணிக்கிட்டு அங்கே போய் அவங்கள வந்து பண்ணும்போது அவங்களுக்கும் இல்லை அது ஒரு இம்பார்ட்டன்ட் டே, நமக்காக பண்ணுறாங்க ஒரு ஸ்பெஷலாக அப்படிங்கிற ஃபீலிங் கிடைக்கும். யூ ஒன்ட் டிஸ்ட்ராக்ட் அதர்ஸ் அண்ட் இது ஒரு பாசிட்டிவான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபார் யோர் டீம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குட்டியான செலிப்ரேஷன், ஓகே, நாட் டேக்கிங் டூ மச் டைம். அதே மாதிரி வின்னர்ஸை கங்க்ராச்சுலேட் பண்ணுறது, ஒரு குட்டி ரிவார்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்லையோ இல்லை ஈவன் யூ கேன் கோ அவுட். எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே கீழேயே ஒரு ஸ்பேஸ் இருந்தால் அங்கே போயிட்டு ஒரு கேம், ஒரு ஆக்டிவிட்டி, அது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் கிடச்சிடுது. சின்ன ஆக்டிவிட்டிங்க நாங்கள் ட்ரைனிங்லலாம் வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிளாக நின்றுக்கோங்க, ஒரு பந்து எடுங்க, ஒருத்தர் தூக்கி போட்டு நான் தூக்கி போடும்போது நீ ஜாபில் ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்சை இங்கே வெண்ட் அவுட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுங்கள். டீம் ஸ்பிரிட்டும் கிடைக்கும், ஒரு ஆக்டிவிட்டியும் முடியும், ஒரு பிரேக்காகவும் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன். எல்லாருக்கும் என்ன சேலஞ்சஸ்னு தெரிய வரும். யாருக்காவது ஏதாவது நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் சொல்யூஷன் இருந்தால் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை ஒரு டீம் டே அவுட்டிங் போகிறது, எதுவும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர்லாம் ஆகிடுச்சு, இப்போ ஒரு பிரேக் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். பட் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டோ இல்லை ஒரு டீம் ஈவெண்ட்டோ கொஞ்ச நேரத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டு வர்றது ஒரு நல்ல பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன். அதே மாதிரி டீம் டே செலிப்ரேஷன்ஸ் வித் கலர் கோட்ஸ், ஒரு க்ரீன் டே, பார்த்தியா நானும் வந்து செடியெல்லாம் வளர்க்குறேன், யாராவது செடி வளர்க்குறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது, ஒரு கேம்ஸ் டே, அந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது அதர் ஆக்டிவிட்டீஸ் நம்மளை வந்து திருப்பி அந்த மோட்டிவேஷன் லெவலுக்கு கொண்டு வரும். நான் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப எந்துவாக இருக்கும், அப்புறம் போக போக அந்த எம்ப்ளாயியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பாயிண்டில் டிப் ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேவிங் ஈவெண்ட்ஸ் இன் ஹோம் ஃப்ரண்ட், ஹேவிங் ஈவெண்ட்ஸ் இன் ஆஃபீஸ் அண்ட் ஹேவிங் சச் பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஹெல்ப்ஸ் ஒன் டு கெட் அகெயின் மோட்டிவேட்டட். ஒரு ரிஜுனிவேஷன் இருக்கும், நம்ம வந்து திருப்பி உற்சாகமாக வேலை பண்ண ஆரம்பிப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லா பண்டிகையும் எவ்ரி இயர் கொண்டாடுறோம். எப்படி வந்து நம்மளோட பர்த்டேயை நம்ம எவ்ரி இயர் கொண்டாடுறோமோ, நம்ம வெட்டிங் டேயை எவ்ரி இயர் கொண்டாடுறோமோ, அதே மாதிரி எல்லாத்தையும் எவ்ரி இயர் கொண்டாடி அந்த ஈவில் வெளியில் போகணும், குட் வரணும், இந்த மாதிரியான ஒன்றுத்துக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஒரு பண்டிகைக்கும் ஃபார்மர்ஸை தேங்க் பண்ணுறோம், ஓகே லெட் இட் பி எவ்ரி இயர் வி ஷுட் டூ இட், ரைட்? ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து ஜனவரியில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணாமல் இருப்போமே, அது மாதிரி எவ்ரி டைம் வி ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ் டு மோட்டிவேட் ourselves. ஸோ ப்ளீஸ் டூ இட் அட் ஹோம் ஃப்ரண்ட் அண்ட் அட் ஆஃபீஸ்.
இதெல்லாம் வந்து ரொம்ப கொண்டாட வேண்டிய விஷயங்கள். அது திருப்பியும் நம்மளை பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சின்ன மாற்றம் பெரிய லாபம். தேங்க்யூ.